சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. நீயே இறைவன்தான். மனித நிலையிலிருந்து இறைநிலையை அடைய உன்னை நீதான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாங்கள் அடிக்கடி கூறுகிறீர்கள். இறைநிலையை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் அறிவில் முழுமை பெற வேண்டும் என்ற எண்ணமும் எங்களைப் போன்ற தங்களது அடியவர்களுக்கு வரவேண்டும் என்றால் தங்களது தெய்வீக வழிகாட்டுதல் இல்லாமல் அது சாத்தியமாகுமா? தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்போ உங்களுக்கு எப்போ பாரு மனசில் ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த கவலைகள் தான் உங்களை கடவுளையினுடைய தேடுதலுக்கு கொண்டு போகும். அப்போ மனக்கவலை மாற்ற வேண்டும் என்கிற போது தனக்கு ஊமை இல்லாதவனுடைய தாளை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். So all your problems are to push you towards the chase of God. அதனால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் தான் கடவுளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் நமக்கு மேலான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அதை தேடுவதற்குமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால் அனுபவங்கள் தான் வாழ்க்கை. ஆதிசங்கரர் சொல்கிறாரு, கிம்சாரே சம்சாரா. சம்சாரம்னா இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை. இதனுடைய எசன்ஸ் என்ன அப்படிங்கிறாரு. கிம் சாரேன்னா எசன்ஸ். அவர் சொல்கிற பதில் என்ன? சம்சாரே சாரா. ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குன்னா அதை புழிஞ்சி வர்ற ஜூஸ் தான் ஆரஞ்சு பழம். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகிற சம்டைம்ஸ் பெட்டர் சம்டைம்ஸ் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இந்த வாழ்க்கை என்ற பழத்தினுடைய ஜூஸ். அதனால் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட், நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பேட். எல்லாத்தையுமே பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஸோ அந்த அனுபவங்கள் தான் உன்னை ஒரு நாளைக்கு ஞானியாக மாற்றும். சித்தார்த்தனுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. நேபாளத்துக்கே ராஜா, அழகான பொண்டாட்டி, மகன், அப்பா அம்மா நல்லவங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் வெளியே போய் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்த உடனே டேர்னிங் பாயிண்ட் வந்துடுது. வெளிச்ச தேடி போய் புத்தனாகி போயிடுறான். அப்போ எக்ஸ்ட்ரீம் ஜாய் லீட்ஸ் யூ டு சாரோ அண்ட் தட் இஸ் அ கல்மினேஷன் பாயிண்ட். இன்னும் உடம்பு பூரா வியாதி வந்து கிளிகோபத்துன்னு செத்து போகலான்னு நினைக்கிற ஒரு அருணகிரிநாதர் கடவுளால் தடுத்தார் கொள்ளப்பட்டு ஞானியாகி போயிடுறாரு. பாடும் பணியே பணியாயிருவான்ட்டு. இப்போ எக்ஸ்ட்ரீம் ஜாய் ஆல்சோ வில் மேக் யூ என்லைட்டன் பர்சன், எக்ஸ்ட்ரீம் சாரோ வில் ஆல்சோ மேக் யூ என் என்லைட்டன் பர்சன். ரெண்டு பேரும் போவாங்க. உங்களுக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. அதனால் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஞானியானவங்க எல்லா வரலாற்றையும் படித்து பாருங்கள். எதர் சுகம் ஆர் சோகம் வென் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் தே உலகம் உருண்டை. அதில் நார்த் போலை நோக்கியே போயிட்டு இருந்தால் சவுத் போல் வரும். சவுத் போலை நோக்கி போயிட்டே இருந்தாக்கா நார்த் போல் வரும். கஷ்டத்தை நோக்கியே போயிட்டு இருந்தால் சுகம் வரும். சுகத்தை நோக்கியே போயிட்டு இருந்தால் கஷ்டம் வரும். இந்த ரெண்டும் மாற்ற முடியாத லாஜிக்ஸ். அதனால் எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் அனுபவங்கள் தான். அனுபவங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு யாரும் ஞானியானதாக சரித்திரமே கிடையாது இது வரைக்கும். தாவரங்களுக்கும் உயிர், உணர்ச்சி, நரம்பு மண்டலம் போன்ற செயல்பாடுகள் இருக்கின்றன என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தவர் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் என்று நமது நாட்டு விஞ்ஞானி. ஆனால் ராமலிங்க அடிகளார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற தனது நூலில் மரம், புல், நெல் போன்றவை ஓரறிவு உயிர்கள். அவற்றின் உடலில் உயிர் விளக்கம் மிக குறைவாகவே இருக்கும். மனித உடலில் வளரும் நகத்தையோ முடியையோ நாம் வெட்டும்போது எப்படி நமக்கு வலிப்பதில்லையோ அதுபோலவேதான் தாவரங்களிலிருந்து காய் கனிகளை பறிக்கும் போது அவற்றுக்கு துன்பம் உண்டாவதில்லை என்றும், அதனால் தாவர உணவு ஒரு உயிர்கொலை அல்ல, துன்பம் விளைவிக்கும் செயலும் அல்ல என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த இரண்டு மாறுபட்ட கருத்துக்களையும் விளக்கியருள வேண்டும். மாறுபட்ட கருத்துன்னு ஒன்றும் இல்லையே. அதாவது இப்போ அவர் சொன்ன உதாரணமே நமக்கு புரிகிற உதாரணம் தான். ஒரு வெண்டைக்காய் கிள்ளிட்டா அடுத்த வெண்டைக்காய் வராமையாக போயிடுது. அதனால் நகம் வெட்டுறோம், திருப்பியும் இன்னொரு நகம் வளர தான் போகுது. அந்த மாதிரி இந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணுறதில் மனிதர்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த சென்சேஷன் வருது. பறவைகள், விலங்குகள் போன்றவற்றுக்கு கொஞ்சம் லேட்டாக வருது. ஆனால் அதுங்களுக்கும் உணர்ச்சியெல்லாம் இருக்குது. ஒரு கல்லுக்குள்ளே தேரை இருக்குது, அந்த தேரை கல்லுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு குளவி அந்த கூட்டுக்குள்ளே இருக்குது, அதுக்கு எப்படி சாப்பாடு கிடச்சிது, அது எப்படி ஒரு பலம் பெற்று அந்த குளவியாக வெளியே உடச்சிக்கிட்டு வருது அந்த ஷெல்லுன்றது யாருக்கும் தெரியாது. அதனால்
உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த ஃபீலிங் இருக்குது, இந்த அதாவது நுண் ஆற்றல் ஒன்று இருக்குது. மனிதர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, மற்றதுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் இல்லாத உணர்ச்சிகள் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ ஈஸ்வர சந்திர ஒரு ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடிச்சி தர்றோம், தாவரங்களுக்கும் இதுக்கெல்லாம் ஆற்றல் இருக்குன்றார். அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு? ஒரு கிரியோஃபோனிக் கேமரான்னு ஒன்று கண்டுபிடிச்சி ஒரு செடியை கிள்னாக்கா அதனுடைய பல்பிட்டேஷன் எப்படி இருக்கு அந்த கேமராவில் பார்க்குறாரு, அதனுடைய பரிதவிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. அதை வச்சுக்கிட்டு சரி அது கூட உயிர் இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்படி உலகத்தில் எல்லாத்துக்குமே உணர்வுகள் இருக்குது. இப்போது ஒரு ரமண மகரிஷி, பரமாச்சாரியார் போன்ற நிலைகளை அடைந்தவங்களுக்கு அந்த மாதிரி அணில், பாம்பு, பல்லி இதனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கூட அவங்களால பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. வாட் எவர் எ கிரியோஃபோனிக் கேமரா could do, they are able to feel. மனிதர்களில் நம்ம இருக்கோம்னாக்கா நமக்கு நம்ம லெவலில் இருக்கக்கூடிய உணர்வுகள் தெரியுது. ஏன்னா அதுதான் நம்முடைய அனுபவம். நமக்கு அடிப்பட்டா வலிக்கும்ன்றதோ, நமக்கு கிள்னா வலிக்கும்ன்றதோ நம்முடைய அனுபவம். அந்த அந்த அனுபவங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் சப்டலாக போக வேண்டியிருக்கும். அண்டு சப்டலாக போகிறதுக்கு முதல்ல நம்ம கேர் பண்ண கற்றுக்கணும். மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணுறப் பார்த்தும் காதுற கேட்டும் கணமேனும் சகித்திட மாட்டேன், இவ்வருத்தம் தீர நீ அருளுதல் எந்தாய் அப்படிங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிற வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுகிற பக்குவம் நமக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கும் நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும். நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலை. வந்திருந்தா கசாப் கடையில் போய் பாரு, ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் ஜம்முன்னு வெட்டி தான் குருமா போட்டு பண்ணி துண்ணுங்கிறான். அந்த கஷ்டம் என்னன்னு இவனுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உலகத்தில் வரும். Question from Satya. Is there a difference between self-love and loving the God in self? ஊனுடம்பு ஆலயம், ஆனால் அந்த உடம்பை காப்பது சுயநலமா அல்லது உள்ளிருக்கும் இறைவனை காப்பது என்று ஆகுமா? ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். அந்த அளவுக்கு எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க. இப்போ என்னுடைய உடம்பு தான் கோயில், இதுக்குள்ளே பேர் சாமி இருக்கார், வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன்கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் நன்னெஞ்சே மனதானே மனதில் நின்ற கருத்தான். இதெல்லாம் நம்ம பெரியவங்க என்றைக்கோ கற்றுக் கொடுத்துட்டாங்க. பட் ரியலி how many people are believing that their body is a temple and God is the மூலவர், தி ஆத்மா, மூச்சு காத்து, அதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி இருந்தாக்கா எல்லாரும் ஏன் தப்பு பண்ணுறானுங்க? அவனே கடவுள் என்று தெரிந்து கொண்ட பின்னால் எந்த தப்புமே உலகத்தில் நடக்காது. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காண்டான் ஆன்மீகம். அப்போ நிஜமாகவே கடவுள் நமக்குள்ளே இருக்காருன்னு யாருக்கு நம்பிக்கை வந்ததோ அவன் பக்குவமாக வாழ கற்றுக்குவான். அது சும்மா ஒரு என்ன கேலண்டரையோ கடவுளுடைய ஃபோட்டோவையோ ஒரு துண்டு போட்டு மூடிட்டு இவன் குடும்பம் நடத்தலாங்கிற அளவுக்கு தான் இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னாக்கா அவன் கடவுளை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? நிறைய பேர் சின்ன வீடுங்க இருந்தாக்க அப்படி தான் பண்ணுவாங்க. சாமி அங்கே இருக்குதுன்றதுனால அது ஒரு அழுக்கு துண்டு போட்டு விட்டுட்டு இவன் பாட்டி குடும்பம் நடத்துவான். கடவுள் இல்லாத இடம் ஏதாவது இருக்க முடியுமா? நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். ராமானுஜருடைய ஒரு சிஷ்யன்தான் கோவிந்த ஆழ்வான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட் நைட்லாம் ஒன்றுமே பண்ணல. ராமானுஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது. அவன் சொல்கிறான், சாமி நான் இருக்கிற ரூமை வெளிச்சமே இருக்கக்கூடாது, மூணாவது மனுஷன் இருக்கப்படாது அப்படின்னு. ராமானுஜர் சரி அவங்க 2 பேரை உள்ளே விட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவு பூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு. அடுத்த நாளும் அதே கம்ப்ளைண்ட் வருது. என்னடா இப்படி பண்ணுறேங்கிறார். என்ன நீங்கள், நான் என்ன சொன்னேன்? வெளிச்சமே இருக்கக்கூடாதுன்னு. பெருமாள் கட்டில் ஜெகஜோதியாக ஒத்துன்னு உட்காண்டிருக்கார். அப்போ எப்படி இருட்டு இருக்க முடியும் அந்த இடத்துல? மூணாவது மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதான் பெருமாளே உட்காந்துருக்காரு, அதனால் நான் குடும்பம் நடத்த மாட்டேன் அப்படின்னா. அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் எத்தனை பேருக்கு உலகத்தில் இருக்கும்? அதாவது எங்கிருந்தாலும் கடவுள் நம்மளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு பாவனை அவர் நமக்கு எல்லாருக்கும் 199 பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சத்தியம் வைக்கணுன்னாவே நம்ம மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சத்தியமா அப்படின்றோம். உள்ளே சொல்லிட்டோம் ஏற்கனவே. அதனால் we are all frauds. நிஜமாகவே அந்த கடவுள் மேலே பயம் பக்தி. அதனால தான் கடவுள் மேலே வைக்கிறதுக்கு என்ன பேர்? பயபக்தின்னு பேர். பக்தின்றது அன்பு, பயம்ன்றது பயத்தினால் வரக்கூடிய ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். கடவுள் நம்மளை பார்த்துட்டுருக்காரு, ஏதோ ஒரு வகையில் நமக்கு தண்டனை கிடைச்சிடணும் நம்ம தப்பு பண்ணாங்கிறது. அதனால் வெறும் பக்தியை விட பயபக்தி தான் ஒருத்தனை உத்தமனாக்கும். இது அவங்கவுங்க அனுபவத்தில் தான் தெரிஞ்சிக்க முடியும்.
Question from Radhika. Dearest Baba, what are the difference between sannyasa? டிஃபரன்ஸ் சன்னியாஸ்னு சொல்லியிருக்காங்க. சந்நியாசம். அப்புறம் அவ்வளோதான் போட்டிருக்காங்க. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இப்போ நீங்கள்லாம் வந்து குடும்பத்தவர்கள். இல் அறம் ஆனால் வாழ்க்கை கூட ஒரு தர்மம் தான் இல்லறம் அப்படின்றது. இப்போ இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு நம்மக்கிட்டேயும் ஒரு பழமொழியெல்லாம் இருக்குது. இப்போ இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன் ரொம்ப உத்தமமான ஆளாம். ஏன்னா அவனை நம்பி இறந்து போன பெரியவங்களுக்கு தேவசம் காரியம்லாம் நடக்குதான். அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஒன்று. ரெண்டாவது, எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளை தேடி அலையிற சன்னியாசிங்களுக்கு யார் சோறு போடுவாங்க? இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வாசாமி எங்கள் வீட்டில் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதோ வந்து கொடுப்பாங்க. அதனால் சன்னியாசிகள் ஒன்று இறந்து போன பெரியவங்க, ரெண்டாவது சன்னியாசிகள், மூணாவது தேவர்கள். தேவர்களுங்கிறவங்க உங்கள் ஊர் கலெக்டர் கவர்மெண்ட் செக்ரட்டரி மாதிரி உங்களை ஆள்றாங்க, ஆனால் அவங்க சம்பளம் நீங்கள் தான் டேக்ஸ் வழியாக கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தேவர்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கோயில் பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடினுங்கிறாங்க. கோயிலில் பூஜை குறையாமல் இருக்கணும்னா குடும்பத்தவங்கெல்லாம் போய் சாமி கும்பிடணும். அதனால் இயல்புடைய இருக்கணும்னா இந்த 3 பேரும் இந்த உலகத்தில் இயல்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு அவன் தான் துணைங்கிறான். அப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் தான் நம்பர் 1. அவனால தான் இவங்க 3 பேரும் நல்லா இருக்க முடியும். அதனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் என் குடும்பத்தில் இருந்து கொண்டு நாம் வாழணுன்னா விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு எல்லாருக்கும் தான தர்மங்களை பண்ணிக்கிட்டு பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இல்வாழ்க்கையில் இருக்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்போ தான் ஒரு விருந்தாளி சாப்பிட்டு போயிருப்பானா, அடுத்த விருந்தாளி வரமாட்டானான்ட்டு இவன் ரோட்டில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பானான். அப்படி இருக்கிறவன் தேவர்களுக்கு உகப்பானவன், தேவர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லுது. முகமது நபி இருந்தார், சாகரத்துக்கு கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன். சொல்கிறாரு, வீட்டில் ஏதாவது பணம் வச்சுருக்கியா அப்படின்னு. ஆமாம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் 10 திரம் 10 வெள்ளி வச்சுருக்கேன்றா. அதை போய் முதல்ல யாருக்காவது கொடுத்துட்டு வா, ஏன்னா என்னால் தூங்கவே முடியல, என் உடம்பெல்லாம் எரியுது அப்படிங்கிறார். நாங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இழுத்துட்டு கிடக்கிறீங்க, ஏதாவது ஆகிப்போச்சுன்னா செலவுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, அதெல்லாம் தெரியாதுன்றார். இந்த அம்மா போய் நடுரோட்டில் நின்று 1 மணி நேரம் வெயிட் பண்ணி யாரோ ஒரு பக்கிரிக்கை கொடுத்துட்டு வரா. கொடுத்துட்டு வந்த உடனே அவருக்கு தூக்கம் வருது. அந்த அளவுக்கு வீட்டில் பணம் இருந்தாவே முடியாது. நான்ப்பா கேட்குறேன், ஏங்க திடீர்னு ஆகிப்போச்சுன்னா எங்கேங்க நான் பணத்துக்கு போவேன்? நீ ஒருத்தனை தேடி போய் வெயிட் பண்ணி 1 மணி நேரம் கொடுத்துட்டு வந்த, அந்த மாதிரி கடவுள் இன்னொருத்தனை நமக்காக அனுப்புவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை முகமது நபிக்கு இருந்தது. ஆனால் முகமது நபி ரொம்ப நல்லவர். அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்து கூட நான்வெஜ் சாப்பிட்டது 1 or 2 டைம்ஸ் தான். மற்ற நேரம்லாம் அவர் சைவத்தில் தான் இருந்தார். அவருக்கு நிஜமாகவே 4 நிமிஷம் கடவுளுடைய தரிசனம் கிடச்சிது, அவர் வாழ்ந்த காலத்தில் தெரிஞ்சது. அண்ட் அவர் சாகிறதுக்கு முன்னால் எல்லாரையும் கூப்பிட்றார், நான் சாகிற நேரம் வந்துச்சு, உங்கள் யாருடைய மனசையாவது நான் புண்படுத்தியிருந்தால் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்துருங்க, நான் சந்தோஷமாக சாகணும்னு. ஒருத்தன் மெதுவாக கையை தூக்குறான். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு தடவை என் முதுகில் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. சரி வாப்பா உள்ளன்னு கூப்பிட்றாரு. போன உடனே அவர் ஜுப்பாவை வச்சுட்டு, நீ என் முதுகில் அடிச்சிடுப்பா அப்படின்றாரு. அவன் கீழே வந்து கும்பிட்றான். ஏன்னா அவருடைய முதுகில் பெரிய சங்கு மச்சம் இருக்குது. நபிமார்களுக்கே உள்ள அந்த சங்கு மச்சம் உங்கள் முதுகில் நான் பார்த்தேன், நீ நபி என்று அறிந்து கொண்டேன் அப்படின்வான். அப்போ சாகரத்துக்கு முன்ன கூட நான் யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தால் என்னை தண்டிக்கலான்னு நினைக்கிற மிக உயர்ந்த பக்குவத்தில் நபிகள் நாயகம் இருந்தார். எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் அவர் சாகரத்துக்கு முன்னே மருமகம் மடியில் தலையை வச்சுக்கிட்டு சொன்னார், நான் அல்லாஹ் என்ற மேலான தோழனை என்னுடைய நண்பனாக பெற்றிருந்தேன்னார். அல்லாஹ் வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிவிட்டு 3 தடவை உயிரை விட்டார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சாகிற போது யாரையும் நம்ம புண்படுத்தலை. அண்ட் முருகன் வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெருமாள் வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், சிவா வாஸ், அல்லா வாஸ், ஜீசஸ் வாஸ் அப்படின்னு சத்தா, அதை விட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் அதுக்கு எவ்வளோ நீங்கள் பிரயத்தனப்பட வேண்டியும், யாரையும் புண்படுத்தாமல் இல்லையா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் ஜனங்களால் அந்த உயர்நிலைகள் என்னங்கிறத அனுபவிக்க முடியல.
Question from Govindan sir. கண்ணீர் ஊத்து. கம்பராமாயணத்தில் ஹனுமனை சீதையும் சீதையை ஹனுமனும் அனுமன் ராமதூதனாக இலங்கைக்கு செல்லும் வரை ஒருவரை ஒருவர் எந்த இடத்திலும் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீராமனின் தூதனாக இலங்கை அசோகவனத்துக்கு சென்ற ஆஞ்சநேயர் அந்த பாதுகாப்பான வனச்சிறையில் தன்னை ராமனின் தூதன் என்று எவ்வாறு சீதையிடம் அடையாளப்படுத்த முடிந்தது? ஸ்ரீராமனின் கணையாழியையும் ராமநாமத்தையும் கூட ராவணன் உருவாக்க முடியும் என்று உணர்ந்திருந்த சீதாதேவி ஆஞ்சநேயரை ஸ்ரீராமனின் உண்மையான தூதுவன் தான் என்று எப்படி அடையாளம் கண்டு கொண்டார்? ஆஞ்சநேயர் முதல்ல இலங்கைக்கு போய் ஒரு சர்வே பண்ணுறார். ஒரு அசோக மரத்தினுடைய அடியில் கண்ணீர் கடலில் அவளை பார்க்குறான். அந்த கண்ணீரும் கம்பலையுமா இருக்கிறத பார்த்தோன்னே இவன் மண்டோதரியாக இருக்க முடியாது, சீதையாக தான் இருப்பா, ஹஸ்பண்டுக்காக அழுதுன்னு உட்காந்துருக்காங்கிற ஒரு காமன் சென்ஸ் லாஜிக் அவனுக்கு வருது. ஒன்று. ரெண்டாவது, இவன் வந்து ஒரு மரத்து மேலே கேமோஃப்ளாக், அதே மரத்தோட கலரில் தன்னை வச்சுக்கிட்டு மேலே உட்காந்துன்னு என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அப்போ ராவணன் வர்றான். வந்துட்டு நீ இணங்கி விடு மகாதேவின்ற மாதிரிலாம் டயலாக் பேசுகிறான். அவள் ஒத்துக்கலை. அங்கே இருந்த ராட்சசி எல்லாம் கூப்பிட்டுட்டு இவளுக்கு புத்தி சொல்லி திருத்துங்க அப்படின்னு ராவணன் போயிடுறான். அப்போ தான் தெரியுது வந்தவன் ராவணன் இந்த அம்மாவை பயங்காட்டுறான் அப்படின்னா அவன் சீதாங்கிறது ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் ஆகுது. மூணாவது, இந்த அம்மா கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிட்டு சாக போகுது. அப்போ மேலேருந்து இவன் கீழே குதிச்சு ராம் ராம் ராமுங்கிறான். மண்டோதரி ஏன் தூக்கு போட்டு சாப்பிடுவாரா? சீதை தான் தூக்கு போட்டுன்னு சாவா, ராமன் மேலே ஆசை இருந்தாக்கா. அது மூணாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அப்போது ராம் ராமன் கேட்ட உடனே ஒரே அழுகியாகவும் இருந்ததுக்கு உயிர் காக்கும் சஞ்சீவினி மாதிரி அந்த மந்திரம் அவன் காதில் ஒலிச்சது அப்படிங்கிறான். அண்டு என்ன பண்ணுறான், அந்த கீழே குதிச்சு அந்த ராம் சொன்ன உடனே அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு இப்போ தான் சீதைன்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு தன் அந்த ராமர் கொடுத்த இது இருக்கு இல்லையா கணையாளி, அதை வந்து காட்டுறான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியும் இல்லையா ராமருடைய மோதிரம்னு தெரியாதான்னா, அதை எடுத்துகிட்டு கண்ணில் அப்படியே அழுகையாக வந்து அதை குளிப்பாட்டுறான். இந்த பாலா போன ராட்சசங்கள்லாம் இருக்கிற ஊருக்கு ராமா உன்னுடைய மோதனை ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது தன்னுடைய கண்ணீரால் அதுக்கு அபிஷேகம் பண்ணான் அப்படின்னு கம்பர் அதை வர்ணிக்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், அம்மா உன்னை ஆஞ்சநேயர் சொல்கிறார், உன்னை ராமர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, அவர் தான் என்னை அனுப்பிச்சிருக்காரு, அதனால் நான் உன்னை கண்ணீர் கடலில் பார்த்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இல்லை நீ வா நான் உன்னை இப்பயே தூக்கின்னு போகிறேன் அப்படிங்கிறான். அவர் சொல்கிறா, அந்த ஆள் தான் வரணும், திங்கள் ஒன்று இருப்பேன் அன்றில் மாய்குவேன், இன்னும் ஒரு மாதம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், உங்கள் ராமர் வந்து என்னை மீட்டுன்னு போனாங்க, இவ்வளோ நாளாவது எங்கே இருக்கிறேன்னு தெரியலன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல, ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இருந்தாலும் மீட்டுன்னு போக சொல்லு, இல்லைன்னா என்னை உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு தன் தலையில் இருக்கிற சூடாமணியில் உங்கள் பிச்சுவா என்ன சொல்லுவாங்க அதை கொடுத்து இதை கொண்டு போய் ராமர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு நடுவில் அந்த மற்றவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சண்டைக்கு வந்துடுறாங்க. ஆஞ்சநேயர்னு தெரிஞ்ச உடனே வாளுக்கு நெருப்பெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இவர் அந்த நெருப்பால் இலங்கையை பற்ற வச்சுட்டு நேராக ராமர் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. ராமர் வந்து இப்படி பரிதாபமாக உட்காந்துன்னு இருக்கார். அவர் ஆஞ்சநேயர் வரதை பார்த்த உடனே அவருக்கு பக்கு பக்குன்னு சீதை இருக்கிறாளா இல்லையா மாதிரி 1000 கேள்விகள் அவருடைய இதயத்தில் வருது. ஆனால் இவருடைய அறிவுத்திறனை அங்கே தான் சுந்தரகாண்டான்னு எதுக்கு படிக்கணுன்றாங்கன்னா அதுக்காக தான். அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி ஆஞ்சநேயருங்கிறது புரிய வைக்கிறாங்க. அதனால் அவர் ஒன்றுமே பேசலை. சீதை இருக்கக்கூடிய தெற்கு திசையில் அதை பார்த்து இப்படி கும்பிடுறாரு. அப்போ அவருக்கு தெரியுது தெற்கு திசையில் சீதை இருக்கா, ஆஞ்சநேயனே கும்பிடுற அளவுக்கு அவள் கற்போடையும் ஒழுக்கத்தோடையும் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதை சொல்ல வந்த கம்பர்னை சொல்கிறாரு, குறிப்பால் உணரும் கொள்கையான், அந்த ஹிண்ட்லேயே தெரிஞ்சுக்கினாரான் ஓ இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வளவலான்னு பேசக்கூடாது. அதனால் ராமர் பக்கம் திரும்பி கண்டனன் சீதையை கண்களால் அப்படிங்கிறான். சீதையை பார்த்துட்டேன், அவர் ஒரு பெரிய எம்டி ஆகிடுது. யாராவது சொல்லி தெரிஞ்சுதா இவன் நிஜமாக பார்த்தானா? கண்களால் கண்டனன் சீதையை கண்களால். அதுக்கு அடுத்து அவன் சொல்கிறான், கற்பினுக்கு அணியினை, கற்புக்கு ஒரு அலங்காரம் பண்ணி உட்கார வச்சா அப்படி இருக்கும். அப்படி தசரதனுடைய மகள் என்று மருமகள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கும்
ஜனகனுடைய மகள் என்று சொல்ல மருமகள் மகள் என்ற நிலைக்கும் ராமனுடைய பத்தினி என்று சொல்லக்கூடிய நிலைக்கும் அவளை நான் பார்த்தேன். கண்ணீர் கடலில் கண்டேன். கண்ணீர் அப்படியே கடல் இருந்தால் எப்படி இருக்கும், அதில் நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு இவ்வளோ விஷயத்தையும் ஒரே 4 வரியில் சொல்லிடுறார். அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போகுது. சொல்கிறார், நான் இந்த மாதிரி தேடிக்கின்னு போனேன்பா, அரண்மனையில் பார்த்தேன், மண்டோதரி இருந்தா, அவள் இருக்க முடியாதுன்னு சொன்னேன், போனேன், தூக்கு போடுற இடத்துல நான் போனேன். அப்போ நான் தான் ராமாயணன் இந்த மோதிரத்தை கொடுத்தேன், அவள் இந்த சூடாமணியை கொடுத்தா, இதை எடுத்துக்கிட்டு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ராமர் ஆஞ்சநேயரை ஹக் பண்ணிக்கிட்டு, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு என்னை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, ஸோ ஐ எம் கிவிங் எ ஹக், திஸ் மை ரிவார்ட் டு யூ, தட் என்கிட்ட இருக்கிறதுல உயர்ந்த விஷயம் நான் தான், ஆனால் நான் என்னுடைய ஹக்கை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ பேரோடும் புகழோடும் வாழணும்னு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறம்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு. இதில் நிறைய தத்துவங்கள் இருக்குது. அதாவது ஒன்று ஜீவாத்மா, அது சீதை, ராமர் பரமாத்மா கடவுள். ஸோ பரமாத்மா மேலே இருக்காரு, நீ பூமியில் குழந்தையா பிறந்துட்ட, நல்லதோ கெட்டதோ எல்லாம் பார்த்துன்னு இன்றைக்கி வரைக்கும் நீ வளர்ந்துட்ட. அப்போ இந்த ஜீவாத்மா இங்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கான், பரமாத்மா எங்கடா நம்பால் உருப்படாமல் அலைஞ்சின்னு இருக்கானேன்னு அங்கே சோகமாக இருக்கான். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் குரு வடிவாகி ஒரு குரு என்ற ஃபார்மில் ஆஞ்சநேயர் வராரு. வந்துட்டு பரமாத்மாவும் உனக்காக இயங்கிட்டு இருக்காருமா, ராமரும் தான் அப்படின்னு ஜீவாத்மாவாகி சீதை கிட்ட சொல்கிறார். சீதை, நான் கிளம்பாக்கம் கோயிலுக்கு போனேன், அங்கே அந்த கோயிலில் உட்காந்துன்னுட்டு எல்லோரும் பார்த்து பிரவச்சனம்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் போய் அங்கே ராமர்கிட்ட கடவுள்கிட்ட சொல்லுவார். ஸோ அதுதான் குருன்னு சொல்லக்கூடியது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து செயல்படுகிற நிலையில் குரு இருக்கிறான். இதெல்லாம் தத்துவ ராமாயணம்னு பேர் இருக்குது. உலகத்தில் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுத்துக்கு நடுவில் குரு என்ற ஒரு பிணைப்பு இருக்கிறது. இதெல்லாம் தத்துவார்த்த ராமாயணம்னு பேர். ஸோ எல்லாம் நல்லா தான் வச்சுருக்காங்க நம்ம. அதனால் அருணாச்சல கவிராயர்னு ஒருத்தர் இருந்தார், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு வால்மீகி ராமாயணங்குது, துளசி ராமாயணங்குது, கம்ப ராமாயணங்குது, எக்கச்சக்க புத்த ராமாயணம்லாம் இருக்குது, அத்தியந்த ராமாயணம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஜனங்களுக்கு சாதாரண பாமர மக்களுக்கு புரியாதுங்கிறதுனால ஒரு எளிமையான முறையில் மக்களுக்கு ராமாயணம் புரியணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப கலோக்கியலாக எழுதியிருப்பார். அதாவது ராவணங்கிட்ட ஆஞ்சநேயர் போகிறாராம், போயிட்டு குச்சிக்கிட்டே அவர்கிட்ட பாடுறாராம், ராமசாமியின் தூதன் நானடா ராவணா என்றோம் அப்படின்னு. இதெல்லாம் ஜனங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, இந்த மாதிரி இதெல்லாம் பாடு. ராமசாமி தூதன் நானடா, அடடட ராவணா என் பேர் ஹனுமானடா, மாமலர் தலைவாசனும் கையிலாசனும் ரிஷிகேசனும் மறைந்து நின்று நானடா, மறைந்து நின்ற தந்த நான் அல்லடா, சீதாராமசாமி தூதன் நானடா, கொடுத்த வரமும் தனமும் கனகமும் வீணிலே ஏன் போக்கிறாய், குடிக்கும் பாலை ஐயகோ கமர்வெடிக்குள்ளே ஏன் வளர்க்கிறாய், ராமசாமி தூதன் நானடா, அடடட ராவணா என் பேர் ஹனுமானடா, சரணென்றால் பிழைப்பாயே இப்போதே அடக்க உன் தரம் அல்லடா, சீதை அவன் இவன் விட வந்தான் என்னாதே, சீதராம ராமி தூதன் நானடா, அடடா ராவணா என் பேர் ஹனுமானடா, காலமும் பலமும் தெரியாமல் குதிக்கிறாய் என்ன மாயமோ, காமத்தாலே தர்ம புத்தியை கடக்கிறாய் இது உபாயமோ, காலமோ கேடு காலமோ அடா, உனக்கும் தெய்வ சகாயமோ, தங்கை மூக்கரு பட்டதல்லவோ, சண்டாளா ராவணா இது நியாயமாம், வாலியும் போனான் உன்னை சிறை வைத்த வாலியும் போய் விட்டது அஞ்சாதே, ராமசாமி தூதன் நானடா. ஒரு சாதாரணமான கிராமத்து ஜனங்க, அந்த காலத்தில் ஒரு கிராமத்து கோயில் இருக்கும், அங்கே அரிக்கன் லைட்டு அதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஜனங்கள்லாம் எதிரில் உட்காந்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு சினிமா ட்ராமா டிவி எதுவுமே கிடையாது அந்த காலத்தில். பொழுதுபோலாம் கோயிலில் உட்காந்துக்குவாங்க. அப்படி தான் இந்த பிரச்சாரமெல்லாம் ஆரம்பிச்சது. அங்கே யாரோ ஒரு பாகவதர் உட்காந்துட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கின்னே இருப்பார், ஜனங்கள்லாம் அதெல்லாம் கேட்டுக்கின்னு உட்காந்து இருப்பாங்க. இதான் அந்த காலத்தில் இருந்த சிஸ்டம்.
இப்போ எல்லாம் செல்ஃபோனில் மாட்டிக்கிறதுனால இதெல்லாம் போயிடுச்சு. நம்ம சம்ரஷ்னாலேயே பாதுகா ராமாயணம்னு ஒன்று. ஏன்னா பாதம் தான் ராமாயணத்தில் பேஸ். அதனால் பாதுகா ராமாயணம்னு எழுதணும். ஃபுல் ராமாயணத்தை பாதம் பாதம் பாதம்னு வர மாதிரி எழுதணும். அந்த காலத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்னா அவங்க ஒரு தடவை ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பாதுகா ராமாயணத்தை படித்தா அந்த வேலை நடந்துடும். அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜனங்க இப்போல்லாம் படிக்கிறதே இல்லை. பாதுகா ராமாயணம் யாருமே சொல்கிறதே கிடையாது. அதில் எல்லாமே வந்திருக்கும். கொஞ்சம் சொல்லுங்கள். அயோத்தி மாநகரிலே ஐயன் ஸ்ரீராமனாய் அழகாய் தவழ்ந்த பாதம், அற்புத இசை கூட்டும் தண்டையின் கிணிகளும் அசைய நடந்த பாதம், தர்மத்தை நிலைநாட்ட தாரணி தன்னிலே தான் வந்த விஷ்ணு பாதம், கர்மத்தை செய் பலன் நான் தருவேன் என கருணையோடு சொன்ன பாதம், சூரிய குலத்தவரின் பெருமை விளங்கிட பூவுலகு வந்த பாதம், சோதரர் நால்வராய் தோன்றியே பூமியை சொர்க்கமாய் செய்த பாதம், கோசலை செய்த பல பூஜையால் தேய்ந்ததாம் ஸ்ரீரங்கநாதன் பாதம், அவள் கொண்டதொரு புத்திர ஏக்கம் தணிக்கவே தானே உவந்த பாதம், புத்திர காமேஷ்டி யாகத்திலே தோன்ற திருவுளம் கொண்ட பாதம், புவனத்தை ஓர் குடை கீழாளவே வந்த ஸ்ரீராமச்சந்திரன் பாதம், ரிஷசிங்கரின் மந்திர உச்சாடன ரிதத்தில் உதித்த பாதம், தேவரிஷிகள் திகைக்கவே தங்க கலசத்தில் பாயசமான பாதம், கோசலை கைகேயி சுமித்திரை அருந்த அவர் குலவிளக்கான பாதம், கோவிந்தனும் ஆதிசேஷனும் சங்கோடு சக்கரமான பாதம், லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கணனுடன் ஆடித் திரிந்த பாதம், லட்சிய நோக்குடன் லட்சண புருஷனாம் தசரத ராமன் பாதம், அறத்திற்கு ஒருவனாம் தசரதன் மகனாகி அவன் கலி தீர்த்த பாதம், அவன் 60,000 வருட தவத்தாலே அவனியில் வந்த half an hour to பாதம். 40 minutes-ல இந்த ஃபுல் ராமாயணத்தை சொல்லிட முடியும். அதே மாதிரி கம்ப்ளீட் கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லையா, அதை பாகவதம்னுவாங்க. அந்த பாகவதத்தை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சுகபிரம்ம ரிஷி இந்த மாதிரி நிறைய பேர் பாகவதம் எழுதியிருக்காங்க. அதே மகாபாரதத்தை வில்லிபுத்தூர் ஆழ்வாள் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பாரதத்தை எழுதியிருக்காங்க. அந்த வகையில் நாம் பாரதத்தை வேற ஒரு ஃபார்மேட்டில் எழுதணும். ஓம் என்னும் பிரணவத்தின் உருவென வந்தவா உயரிய உந்த நாமம், பெருமாள்னா நாமம் இல்லையா, அதனால் நாமம்னு வரும். உலகெல்லாம் தன்னுள்ளடக்கியே காக்கின்ற ஒரு தேவா உந்த நாமம், காமாட்சி தாய் வைத்த கரும்பின் சுவை போல இணைக்கின்ற உந்த நாமம், கார்மேக வண்ணனின் புகழ் சொல்ல அருளுமே கணபதியே உந்த நாமம், அன்பு வடிவாக ஆட்கொள்ளவே வந்த ஆனந்த ஹரியின் நாமம், அனைத்துலகும் சுழன்றிட ஆதாரமாம் எங்கள் அச்சுதா உந்த நாமம், சதிராடி வருகின்ற பண்ணுக்குள் இசையாக சங்கமிக்கின்ற நாமம், சிவசங்கரம் என்றொரு மந்திரமாம் கண்ணன் சரிதையை எழுதும் நாமம், தர்மம் நலிகின்ற காலத்தில் வருவேன் என்றுறுதி தந்த நாமம், தாரணியில் வசுதேவ தேவகி மைந்தனாய் வன்சிறை உதித்த நாமம், ஆவணி மாதத்து அஷ்டமி ரோகிணியில் அவதாரம் செய்த நாமம், ஆனந்தமாகவே தேவர் பூமழை பெய்ய அவனியில் வந்த நாமம், திருமார்பில் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபமணியோடு தோன்றிய ஹரியின் நாமம், மகுடமோடு குண்டலம் தோள்வளை மாலையோடு மாதவனாய் வந்த நாமம், சங்கு சக்கரம் ஏந்தி தந்தை தாயார்க்கு தன் தரிசனம் தந்த நாமம், சாகரம் தன்னிலே பாம்பனை மீதிலே சயனிக்கும் மாலின் நாமம். இது வந்து கம்ப்ளீட் பாகவதம். கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் இருந்து எல்லாத்தையும் நாமம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. நிறைய அதிசயங்களெல்லாம் நிகழ்த்தின இந்த பாடல்கள். ஒருத்தர் இங்கே திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு அவங்க கையில் அந்த பாதுகா ராமாயணம் புக்கு இருக்குது, தண்ணியில் விழுந்துடுறாங்க.
ஆனால் அந்த புக்கு நனையாத அப்படியே தண்ணியிலேருந்து வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி அதிசயமெல்லாம் நடந்தது. இங்கே காயிதே மில்லத் காலேஜில் புக் எக்ஸிபிஷன் நடக்குது. இப்போ எல்லா ஸ்டாலையும் எரிஞ்சு போச்சு. நம்ம புக்கு வச்சுருந்த வேதகிரின்னு சாந்தி புக் ஹவுஸ்னு ஒருத்தர் இருக்கார், சாந்தி தியேட்டர் வாசலில். அவருடைய ஸ்டால் போட்டிருந்தார். அந்த ஸ்டால் மாத்திரம் எரியவே இல்லை. இப்படி அனலை வென்று புனலை வென்றுனாலும் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம புக்குங்களுக்கே நடந்திருக்கு ஒரு காலத்தில். ரொம்ப பெரிய அளவுக்கு அதிசயங்கள் எல்லாம் நடத்தின காலம் இருந்தது. இப்போ யாரும் படிக்கிறது இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, எல்லாம் செல்ஃபோனு டிவியில் மாட்டின்னுங்கிறாங்களா. அதனால் ஏதோ நீங்கள்லாம் கோயிலுக்கு வர்றீங்களேன்றதுக்கே உங்களெல்லாம் பாராட்டிடலாம். இல்லைன்னா எல்லாம் இந்த ஃபோனு செல்லு டிவியில் மாட்டின்னு உட்காந்துதுங்க. ஸோ டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச். இனிமேல் இதெல்லாம் பெரிய அளவுக்கு வருமா வளருமானே சொல்ல முடியல. இல்லை, திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஒருவரும் நீ தர வேண்டும், மனம் உருகி உனை பாட வேண்டும். சங்கரா ஒருவரும் நீ தர வேண்டும், மறு இல்லா மனம் தர வேண்டும். நின்மதி முக ஒளியதில் மலர்ந்திட வேண்டும், ஒருவரும் நீ தர வேண்டும். கருணையின் நிழல் தர வேண்டும், அதில் களைப்பாரனின் மடி தந்திட வேண்டும். மறுபடி பிறவாமை வேண்டும், மலரடியில் பதம் அருளிட வேண்டும். ஒருவரும் நீ தர வேண்டும், மனம் உருகி உனை பாட வேண்டும். சங்கரா ஒருவரும் நீ தர வேண்டும். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.